ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கிக்கணும். அதனோட நான் ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இப்போ நான் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 தக்காளி அளவில் எடுத்துருக்கேன் நான். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதுக்கு தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அதனால் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம், குழம்பு கிடையாது. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் தூவி விட்டு தாளை ஒன்று போட்டு முடிக்கலாம். ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதனோட நான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கறியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கறியை இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். கறியை ஆட் பண்ணிவிட்டு அதனோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். எண்ணெயிலே வேக விடுங்க. தாளா ஒன்று போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், கறியில் உள்ள தண்ணியிலையே வெந்து வந்திருக்கு. 3/4 பாகம் இதிலையே வெந்துடுச்சு. பார்த்துக்கோங்க, எண்ணெயிலையும் தண்ணியிலையுமே பாதி வெந்துடுச்சு கறி. இப்போ நம்ம அதுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ காரமாக வேணுமோ அந்தளவுக்கு பெப்பர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி எல்லா மசாலாவெல்லாம் கலந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அந்த கலர் கொஞ்சம் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வதங்க விட்டுட்டு இப்போ நம்ம லைட்டாக தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்கிடலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாங்க, கொஞ்சமாக தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கறி வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தாளா போட்டு மூடிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இன்னும் தண்ணி கொஞ்சம் இருக்குதானா, இதை விட கெட்டியாக சுக்கா மாதிரி வேணுமா இருந்தால் கூட நீங்கள் இன்னும் இது பண்ணிக்கிடலாம். நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.